தெரிஞ்சிருக்கணும்ன்ற விஷயம் உங்களுக்கு விளங்கும். அதுல முதலாவது நாங்க பார்க்கணும் என்னதுன்னு சொன்னால், அதாவது 4.1ல நாங்க பார்க்க வேண்டிய பகுதிகள் என்னதென்றால், சடத்தினுடைய 3 பிரதான நிலைகளில் துணிக்கைகளோட ஒழுங்கமைப்பும் அந்த துணிக்கைகளுக்கே உரித்தான சில பண்புகளும் என்று சொல்லி நாங்க ஒரு பகுதி பார்ப்போம். உண்டு. ரெண்டாவது என்னது அப்படின்னு சொன்னால், சடத்தினுடைய வாயு நிலை என்ற ஒரு தலைப்பு பார்ப்போம். ரெண்டாவது டாபிக் சடத்தினுடைய வாயு நிலை, வாயுக்கள் சம்பந்தமாக நாங்க பார்ப்போம். 4.3 நாங்க டால்டனினுடைய பகுதி அமுக்கம் என்று சொல்லி பகுதி அமுக்க விதிகள் என்ற ஒரு தலைப்பு பார்ப்போம். 4.4ல நாங்க பார்க்க போற விஷயம் என்னதுன்னு சொன்னால், வாயுக்களினுடைய மூலக்கூற்று இயக்கவியல் கொள்கை. சரியா? வாயுக்களினுடைய மூலக்கூற்று இயக்கவியல் கொள்கை என்ற ஒரு பகுதி பார்ப்போம். அடுத்தது 4.5 நாங்க பார்க்க போறது என்னதென்றால், மெய்வாயுக்களுக்கு பிரயோகிப்பதற்கான லட்சிய வாயுக்கான சமன்பாடு அப்படின்ற விஷயம் நாங்க இன்னைக்கு பார்ப்போம். சரியாமா? ஓகே, இப்படி 5 தலைப்பு நாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த பாடத்தை பொறுத்த மட்டும் உங்களுக்கு எந்த ஒரு அடிப்படையிலையும் அறிமுகம் இல்லாத ஒரு பாடம். இப்ப நீங்க ஜெனரல் கெமிஸ்ட்ரி எடுத்தீங்க என்றால் அதுல சில பகுதிகள் ஓ லெவல்ல படிச்சிருப்பீங்க. அதே மாதிரிதான் கல்குலேஷன்லயும் சில பாடங்கள் சில பகுதிகள் நீங்க என்ன செஞ்சிருப்பீங்கன்னா ஓ லெவல்ல படிச்சிருப்பீங்க. கலவையினுடைய அமைப்பு, அதே மாதிரி மூல் காண்றது, மூலர்த்திணிவு காண்றது, இப்படியான பகுதி. இந்த சடத்தினுடைய வாயு நிலை அப்படின்றது உங்களோட ஓ லெவல் சிலபஸுக்குள்ள இல்ல. ஆனால் மிச்சம் பழைய ஓ லெவல் சிலபஸ், அதாவது உங்களோட சிலபஸ் முந்தின சிலபஸ்ல அதுல இதுல ஆரம்பமான பேசிக் கான்செப்ட் ஒன்று என்ன செஞ்சிருந்தாங்கன்னா கொடுத்திருந்தாங்க. அப்ப உங்களை பொறுத்த மட்டும் இது ஒரு புதிய ஒரு விஷயம் தான். சரியா? ஆனாலும் சிம்பிளான ஒரு பாடம், கொஞ்சம் கணித்தல்கள் நிறுவல்கள் உள்ள ஒரு பாடம். தியரி பாட்டுன்றது மிச்சம் குறவு, தியரிக்குரிய பகுதிகள் மிச்சம் குறவு, பாடமாக்கணும் என்ற சைடுகள் மிச்சம் இல்லை இதுல. ஓகே, இப்ப இங்க வந்தீங்கன்னு சொன்னால் முதலாவது தலைப்புக்குள்ள நாங்க வருவோம். சடத்தின் பிரதான 3 நிலைகளோட துணிக்கை ஒழுங்கமைப்பும் அவற்றுக்கே உரித்தான இயல்புகளும். நாங்க அதை பாக்குறதுக்கு முன்னுக்கு உங்களோட கொப்பியில் இந்த உப தலைப்புகளை நாங்க முதலாவது நோட் பண்ணி கொள்வோம். ஆகவே போடுங்க கொப்பியில சடத்தின் வாயு நிலை இது தலைப்பு போட்டு எழுதுங்க. 4.1 எழுதிக்கோங்க. சடத்தின் வாயு நிலை இது தலைப்பு போட்டு எழுதுங்க. 4.1 சடத்தின் 3 பிரதான நிலைகளின் துணிக்கைகளின் ஒழுங்கமைப்பும் அவற்றுக்கே உரித்தான இயல்புகளும் 4.1ல பார்க்க போற விஷயம். இரண்டாவது 4.2 வாயு நிலை. 4.2 வாயு நிலை. 4.2 வாயு நிலை. 4.3 டால்டனின் பகுதி அமுக்க விதிகள். டால்டனின் பகுதி அமுக்க விதிகள் அல்லது டால்டனின் பகுதி அமுக்க விதி. டால்டனின் பகுதி அமுக்க விதி. 4.4 வாயுக்களின் மூலக்கூற்று இயக்க கொள்கை. வாயுக்களின் மூலக்கூற்று இயக்க கொள்கை. வாயுக்களின் மூலக்கூற்று இயக்க கொள்கை. 4.5 போடுங்க. மெய்வாயுக்களுக்கு பிரயோகிப்பதற்கான
லட்சிய வாயு சமன்பாட்டிற்கான திருத்தங்கள். லட்சிய வாயு சமன்பாட்டிற்கான திருத்தங்கள். லட்சிய வாயு சமன்பாட்டிற்கான திருத்தங்கள். ஓகேமா. முதலாவது தலைப்பு நாங்க வருவோம், போட்டுக்கோங்க. 4.1 சடத்தின் 3 பிரதான நிலைகளில் துணிக்கைகளின் ஒழுங்கமைப்பும் அவற்றுக்கே உரித்தான இயல்புகளும். ஓகே. இப்ப முதலாவது இன்னைக்கு உங்களுக்கு தெரியணும் என்னது அப்படின்றால் சடம் அல்லது சடப்பொருள் என்றால் என்ன அப்படின்றது தெரியணும். கெமிஸ்ட்ரியில ஃபர்ஸ்ட் பாடம் ஸ்டார்ட் பண்ற நேரமே நாங்க பார்த்திருப்போம் சடப்பொருள் என்றால் என்னன்னு சொல்லி. கிரேட் 6ல இருந்து சடப்பொருள்ன்றது விஷயத்தை நீங்க படிச்சுட்டு வந்திருப்பீங்க. அதுல கான்செப்ட் கிடைச்சிருக்கும். யாராவது சொல்லுங்க பாக்க, சடப்பொருள் என்றால் என்ன? சொல்லுமா? சடப்பொருள் சொன்னால் என்னது? சடப்பொருள் எதுக்கு சடப்பொருள் நாங்க சொல்லுவோம்? ஓகே, பாருங்க. சடப்பொருள் அப்படின்னு சொல்றது 2 இயல்புகளை கொண்டிருக்கணும். ஒன்று வந்து வெளியிடத்தை அடைக்கணும். வெளியிடத்தை, அதாவது ஸ்பேஸ்ல ஒரு இடத்தை ஆக்கியூபைஸ் பண்ணிக்கொள்ளணும். சரியா? வெளியிடத்தை அடைக்கக்கூடியதுமான, அதே மாதிரி என்னது அப்படின்னு சொன்னால் தொட்டுணரக்கூடிய, அதே மாதிரி தொட்டுணர முடியாத. விளங்குதா? தொட்டுணரக்கூடியதுக்கு உதாரணம் சொல்றதா இருந்தால் மண், நீர் எங்களுக்கு தொட்டுணரலாம். ஆனால் வலிய தொட்டுணர இயலாம். சரியா? வலியும் ஒரு சடப்பொருள் நாங்க பார்த்திருக்கிறோம். அப்ப என்னதுன்னு சொன்னால் தொட்டுணரக்கூடிய அல்லது தொட்டுணர முடியாத. சரியா? ஒவ்வொரு பதார்த்தத்தையும், திணிவு கொண்ட ஒவ்வொரு பதார்த்தத்தையும் நாங்க சொல்லுவோம் என்னது என்றால் சடப்பொருள் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப சடப்பொருள் என்ற நேரம் இன்னைக்கு 3 இயல்பு நாங்க சொல்லுவோம். ஒன்று வெளியிடத்தை அடைக்கக்கூடியதாக இருக்கும், திணிவு கொண்டதாக காணப்படும், தொட்டுணரக்கூடிய தொட்டுணர முடியாத தன்மை கொண்ட ஒவ்வொரு பதார்த்தங்களையும் நாங்க என்ன செய்வோம் என்றால் சடப்பொருளாக நாங்க சொல்லுவோம். சடப்பொருள் எதால ஆக்கப்பட்டிருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னால் துணிக்கைகளால ஆக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லலாம், இல்ல அணுக்களால் ஆக்கப்பட்டிருக்குது சொல்லலாம். சடப்பொருள் அணுக்களால் ஆக்கப்பட்டிருக்குது அல்லது துணிக்கைகளால் ஆக்கப்பட்டிருக்குது அப்படின்ற விஷயத்த சொல்லலாம். அதே மாதிரி சடப்பொருள் அயன்களாலையும் ஆக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம் என்றால் எங்களுக்கு சொல்லலாம். இப்ப சடப்பொருள்ட 3 நிலைகள் காணப்படுது. சடப்பொருள் 3 நிலைகள்ல காணப்படும் அல்லது 3 அவத்தைகள்ல காணப்படும். அவத்தை என்று சொல்றது பௌத்தீக நிலையை சொல்லுவோம், பிசிக்கல் ஸ்டேட். 3 நிலைகள். ஒன்று திண்மம், அடுத்தது வந்து திரவம், அடுத்தது வந்து வாயு. இதுல இப்ப என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் 4வது ஒரு பௌத்தீக நிலையாக கொண்டு வரப்படுது. நாங்க என்னோட சிலபஸுக்குள்ள பார்க்க போறது இல்ல, சும்மா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. என்னது அப்படின்னு சொன்னால் அரை திண்மம் என்று சொல்லக்கூடிய ஒன்று. அரை திண்மம், அதாவது திண்மம் திரவம் ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு சடப்பொருளினுடைய ஒரு நிலையும் இருக்குது. அதை சொல்லுவோம் நாங்க அரை திண்மம் என்று சொல்ற. செமி சாலிட் என்று சொல்லுவாங்க. செமி சாலிட் இந்த ஜெல் மாதிரி அமைப்பு கொண்டதுகள். சரியா? இந்த இது வந்து என்னதுன்னு சொன்னால் அரை திண்மம் என்ற அமைப்புல நாங்க அது சொல்றோம். அப்ப அப்படியும் ஒரு பௌதிக நிலை இருக்குது, அது இன்னும் இன்க்ளூட் ஆகல. அப்ப தெரிஞ்சு வச்சுக்கோங்க என்னது என்றால் சடப்பொருளினுடைய 3 பௌதிக நிலைகள் இருக்குது. ஒன்று திண்மம், திரவம், வாயு என்று சொல்லக்கூடிய 3 பௌதிக நிலை. சரியா? இப்ப இந்த சடப்பொருளினுடைய 3 பௌதிக நிலைகள்ல வந்து ரசாயன மாற்றம் நிகழாம, ரசாயன மாற்றத்துக்கு உட்படாம அந்த சடப்பொருளினுடைய பௌத்திக நிலையில மாற்றம் ஏற்படுமாக இருந்தால் அதை நாங்க சொல்லுவோம் என்னது என்றால் பௌத்திக மாற்றம் அல்லது நிலை மாற்றம் என்று சொல்லுவோம். அதாவது ஒரு சடப்பொருள்ல ரசாயன இயல்பு மாறாம பௌத்தீக நிலை மட்டும் மாறுமாக இருந்தால், திண்மத்துல இருக்கிற ஒரு ஆள் திரவமாக மாறுது,
திரவத்துல இருக்கிற ஒரு பதார்த்தம் வாயுவாக மாறுது அப்படின்னு சொன்னால் அதை நாங்க சொல்லுவோம் என்னது என்றால் பௌத்தீக மாற்றம் அல்லது நிலை மாற்றம் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் ஏற்கனவே தெரிஞ்ச விஷயங்கள் தான் உங்களுக்கு. சரியா? ஓகே. இப்ப அடுத்தது வந்தீங்கன்னு சொன்னால் இந்த சடப்பொருள்களினுடைய 3 பௌத்தீக நிலைகளையும் துணிக்கை இயல்புகள் எப்படி காணப்படுதுன்றது எங்களுக்கு தெரியும். சரியா? ஓகே. அப்ப அதுல முதலாவது வந்தீங்கன்னா திண்மத்தை பொறுத்த மட்டும் திண்மத்துல துணிக்கைகள் மிக நெருக்கமாக அடுக்கப்பட்டிருக்கும். திண்மத்துல துணிக்கைகள் என்ன செய்யப்பட்டிருக்கும் என்றால் மிக நெருக்கமாக என்ன செய்யப்பட்டிருக்கும் என்றால் அடுக்கப்பட்டிருக்கும். துணிக்கைகளோட ஒழுங்கமைப்பு மிக நெருக்கமாக என்ன செய்யப்பட்டிருக்கும் என்றால் அடுக்கப்பட்டிருக்கும். சரியா? திரவத்தை எடுத்தோம் என்றா திரவத்துல துணிக்கைகள் என்ன செய்யப்பட்டிருக்கும் என்றால் ஓரளவுக்கு நெருக்கமாக இருக்கும். திரவத்துல ஓரளவுக்கு நெருக்கமாக இருக்கும். ஆனால் நெருக்கமாக பிணைக்கப்பட்டிருக்காது. ஒன்றோட ஒன்று ஜாயிண்ட் ஆயிருக்காது. நெருக்கமாக இருப்பாரு, ஆனா நல்லா பிணைக்கப்பட்டிருக்காது, பொண்டாக இருக்காது. வாயுக்கள் எடுத்தோம் என்றால் வாயுக்களோட துணிக்கைகள் எப்படி காணப்படும் என்றால் மிக ஐதாக காணப்படும். மிக ஐதாக காணப்படும். துணிக்கைகள் ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்டிருக்காது. நல்லா கவனிச்சுக்கோங்க. திண்மத்துல துணிக்கைகள் அருகருகே காணப்படும். திண்மத்துல துணிக்கைகள் அருகருகே காணப்படும். நெருக்கமாக பிணைக்கப்பட்டிருக்கும். வாயுக்கள்ல துணிக்கைகள் ஓரளவுக்கு நெருக்கமாக காணப்படும். ஆனா நெருக்கமாக பிணைக்கப்பட்டிருக்காது. வாயுக்கள்ல துணிக்கைகளை பொறுத்த மட்டும் மிக ஐதாக காணப்படும். ஆனா துணிக்கைகள் ஒன்றோடொன்று பிணைக்கப்பட்டிருக்காது. இது முதலாவது துணிக்கைகளோட ஒழுங்கமைப்பு. ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா இந்த திண்ம துணிக்கைகளுக்கு இடையில வலிமையான மூலக்கூற்றுடை விசைகள் காணப்படும். வலிமையான மூலக்கூற்றுடை விசைகள். வந்தர்வாலிஸினுடைய அந்த மூலக்கூற்றுடை விசை வலிமையானதாக காணப்படும். அதனால தான் என்னது அப்படின்னு சொன்னால் அந்த திண்ம துணிக்கைகள் நெருக்கம் அடையுது. நீங்க பார்த்திருப்பீங்க யூனிட் 2 ஒரு விஷயம் 17ஆம் கூட்டம் மூலகங்கள். 17ஆம் கூட்ட மூலகங்கள் புளோரின் F2 இருக்குது, Cl2, Br2, I2. இந்த இடத்துல வந்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் வாயு, கேஸ்.